லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ என்னன்னா, நம்ம இங்கே மாட் யூஸ் பண்ணுறதுனால அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வராது. ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட் வர்றப்போ நமக்கு இங்கே 5 mod 5ங்கிறப்போ 0 ஆகிடும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி வரும் அகைன். ஸோ அதனால் இந்த -1 வந்துட்டு தேவைப்படாது. அதனால தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு எரர் வந்துச்சு. இதை இன்னொரு டைம் ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த இதை திரும்பி நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க் ஆயிடுச்சு. கூல். ஓகே, ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும், இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. இஷ்யூ என்னன்னா, இதுவும் ஒர்க் ஆகணும் ஆக்சுவலாக. ஒர்க் ஆகுதான்? எஸ், ஒர்க் ஆகுச்சு. ம் ஓகே, இப்போ இது பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஸோ என்ன இஷ்யூனா, இதுதான் இஷ்யூ. அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் போகும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன இதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை முதல்ல தூக்கிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லூப்குள்ளே வந்தோம்னா இந்த நம்ஸ் ஃபுல்லாக இதாகுமா? இங்கே இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஸோ ஓகே, ஸோ இப்போது இந்த இதில் 3 4 5 1 2. ஸோ அந்த 3 4 5 1 2 வந்துட்டு ஐட்ரேட் ஃபுல்லாக இந்த அரே இந்த ஃபாலோப் ஃபுல்லாக ஃபாலோப் வழியாக ஐட்ரேட் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் எஃப் நம் ஆஃப் ஐ வந்துட்டு 0 3 greater than I plus 1 mod length nums dot length வந்துட்டு இங்கே 2 3 5 I plus 1 mod 5ங்கிறப்போ 0 plus 1 1 mod 5 என்ன வருதுன்னு பார்ப்போமா? 1 தான் வரும். ஏன்னா 1 தான் வருதா? ஸோ அதான். ஸோ இப்போது அடுத்த நம்பர் செக் ஆகுமா? ஸோ அடுத்த நம்பர் அதாவது 1 mod 5 வந்துட்டு நம்ஸ் ஆஃப் ஒன்ங்கிறது வந்துட்டு 4. ஸோ 3 is greater than 4. ஸோ அப்படி இருந்தால் def கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணுறோம். வெயிட், ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு def count ஈக்குவல் டு 1 மாறும். ஸோ அடுத்து அகைன் ரெண்டாவது இடத்துல போகிறப்போ ஸோ அகைன் நம்ஸ் ஆஃப் 1 வரும் இங்கே. ஸோ நம்ஸ் ஆஃப் 1ங்கிறது வந்துட்டு 4 கிரேட்டர் தென் 1 + 1 2 mod 5 திரும்பி 2 தான் வரும். ஸோ அடுத்த நம்பர் வந்துட்டு 5. ஸோ 4ஓட 5 சி இது வந்துட்டு உள்ளே போகாது. ஏன்னா 3 வந்துட்டு 4ஓட பெருசு. ஸோ பெருசு கிடையாது. ஸோ இதுக்குள்ளே போகாது. ஸோ அடுத்து வந்துட்டு அகெயின் 4 வந்துட்டு 5ஓட பெருசான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ அகெயின் அதுக்குள்ளே போகாது. ஸோ லெஃப்ட் கவுண்ட் வந்துட்டு 0 தான் இருக்கும். ஸோ அடுத்து அகெயின் எஃப் நம்ஸ் ஆஃப் 5 வந்துட்டு இப்போது 2ஆக இருக்கும். 2ங்கிற பட்சத்தில் 5. ஸோ 5 கிரேட்டர் தென் இது இங்கே வந்துட்டு நான் I ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிடலாம், பெட்டர். I ஈக்குவல் டு 1, I
equal to எது வரைக்கும் போகும்னா லெஸ் தென் என் லெஸ் தென் 5 வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 4 அதான் லெஸ் தென் 5. ஸோ இப்போ 2 செகண்ட் இண்டெக்ஸில் 5. ஸோ 2 ப்ளஸ் 1 மாட் 5 2 ப்ளஸ் 1 மாட் 5 வந்துட்டு 3 3 மாட் 5 வந்துட்டு 3 தான் வரும். 3 தானே. ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் 1 இருக்கா. ஸோ 1. ஸோ இப்போ 5 வந்துட்டு 1ஓட பெருசு. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 வந்துடும். அடுத்து வந்துட்டு if 5க்கு அடுத்த நம்பர் 1 1 இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இல்லை, ஏன்னா 1 வந்துட்டு 2ஓட பெருசு இல்லை, அதனால் இதுக்குள்ளே போய் இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ அடுத்து 0 தான் சாரி 1ல் தான் இருக்கும். அடுத்து if 2 கிரேட்டர் தென் 3 இது வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு I வந்துட்டு 4 இருக்கும். I ப்ளஸ் 1 4 ப்ளஸ் 1 வந்துட்டு 5 5 மாட் 5னா 0 வரும். கரெக்டா. ஸோ இப்போ 5ஓட செக் பண்ணுறப்போ ஸோ 2 வந்துட்டு 3ஓட செக் ஆகும். டிஸ்கவுண்ட் 2 வந்து 3ஓட பெருசு இல்லை, ஸோ அதனால் இதுக்குள்ளே வராது. ஸோ டிஸ்கவுண்ட் 1லேயே தான் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் 1 கிடையாது. 1ஓட அதிகமாக இருந்தால் தான் ஃபால்ஸ் வரும். 1ஏ இருக்கிறதுனால ட்ரூன்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டு. இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓ சரிப்பா, இப்படி ஒர்க் ஆகி இதாகுது. ஓகே, சப்மிட்டும் பண்ணிடலாம். ஸோ இதை வந்துட்டு இன்னொரு வழியிலையும் எழுதலாம். எப்படின்னா, நமக்கு இந்த மாடல் ஐடியாவெலாம் தெரியலன்னா நாம் இந்த மாதிரியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு எழுதுன மாதிரியே num of I is greater than num of I plus 1. முன்னாடி இருக்க நம்பர் அடுத்த நம்பரை விட பெருசாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறோம். நம்ம அப்படியே -1 +1 அந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு தப்பு. ஏன்னா லைக் ஷார்ட்டடாக தான் இருக்கும்னு தான் சொன்னாங்க, கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லலை. ஸோ அதனால் அந்த -1 +1 லாஜிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது இங்கே என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு இப்போ அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துடும். ஏன்னா +1 இங்கே போடுறதுனால இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா if nums of nums dot length -1 is greater than nums of 0ங்கிற பட்சத்தில் எப்படின்னு பார்ப்போமா. 2 வந்துட்டு 3ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னால் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இப்படியும் பண்ணலாம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா. அடேங்கப்பா, நம்ஸ் நம்ஸ் எப்படியும் ஒர்க் ஆகுது. பலே பலே. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மாடலோலாம் நமக்கு யூஸ் பண்ண தெரிலனா இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எனக்கு ஃபஸ்ட்டே பண்ண தெரில, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன். பரவாயில்ல, எப்படியோ கொஞ்ச நேரம் அலசி ஆராய்ஞ்சு இப்படி தான் பண்ணணுன்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இத்தனைக்கும் இது ஈஸி கொஸ்டின். ஈஸி கொஸ்டினுக்கே இப்படி திணறிட்டு இருக்கிறோம் நம்ம. அடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்.